எத்தனை பேருக்கு இன்னும் தெரியாமல் போய் V70 எடுத்து ஏமாந்துட்டுருக்கீங்கன்னு தெரில. இது நீ கவனமாக இருக்குன்னு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் உனக்குன்னு உள்ள ஏதாச்சும் நாலேஜை வளர்த்திக்கோ. அதாவது இப்போது V70 எடுக்க போகிற, அதை இன்னும் 10,000 20,000 இல்லை 50,000 உனக்குன்னு சும்மா கிடச்சிருமா? அவன் 1000 சொல்லுவான், உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படின்னு தான் எடுத்ததுக்கப்புறம் நீ ஏமாந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிற ஒரே பதில். ஸோ உண்மையாலுமே நீ ஒரு 50,000 வச்சுருக்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க, ஒரு நல்ல ஃபோன் எடுக்கணும், 8 வருஷம் உழைக்கணும், கேமிங், வாட்டர் ப்ரூஃப், ரிவர்ஸ் சார்ஜிங், பேட்டரி பேக்கப், கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, வீடியோ ரெக்கார்டிங்கு, கம்பேரிசன், நல்லா ஹேண்ட் ஃபீலாக கையில் டிசைன், நல்ல ஒரு லெதர் ஃபினிஷ்டு எல்லாமே இருக்கும்னா இந்த பட்ஜெட்டுக்கு என்னை கேட்டால் மோட்டரோலா H70 Pro Plus தான். ஏன்னா அதுதான் உண்மையாலும் வேல்யூ ஃபார் மணி. ஃபேக்டர் தான். ஏற்றுக்காட்டியும் நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும் ஃபேக்டர் தான். ஸோ சிப்செட் கம்பேரிசன் என்னைக்காச்சும் போட்டு பார்த்துருக்கா V70க்கும்? ஏன்னா V70 ஸ்டார்டிங்கே 54,000 ஆனால் H70 மோட்டரோலா Pro Plus வந்து 47 ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ சிப்செட் Dimensity 8500, அது ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 பக்கா தக்காளி இங்கேயே அவுட் ஆகிடுச்சு. ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா Dimensity ஹையர் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட்ஸ் மெஷரபிள் அட்வான்டேஜ், ஹெவி கேமிங், மல்டி டாஸ்கிங்கோ, ஆன்டிடியூட் பெஞ்ச் மார்க்கு எல்லாமே அதிகம். Highly optimized to handle heat and battery drain, but the Motorola setup is uniquely turned into produce sustained high-end performance. Performance-ly Motorola தான் அதிகம். Display and real-world experience. A 6.8 AMOLED display, that incredible fluid refresh rates without stutters. V70 realized the Snapdragon 7 power to a slightly smaller 6.5 AMOLED display. While very snap for daily tasks, it will be lag between Motorola and rigorous high frame per second gaming or intensive video rendering. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேமிங்காகவும் மல்டி டாஸ்கிங் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறப்போ மோட்டரோலா H70 Pro Plus விட V70 வந்து ரொம்பவே லேக் ஆகும். மோட்டரோலா H70 Pro Plus வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அந்த சிப்செட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. போத் த டிவைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் வேல்யூ ஃபார் மணி எதுன்னு. Epson versus Poco X8 Pro with a snap. ஸோ ஒன்று தான், இந்த பட்ஜெட்டுக்கு H70 Pro Plus தான். டாப் டு பாட்டம் கம்பேர் பண்ணிவிட்டு எடு. கடைகளில் போய் கடைக்காரன் சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு? அதாவது இப்போ நீ பூர்வீகாக்குள்ளே போகிற, அவன் மோட்டரோலாவே வச்சுருக்க மாட்டான். அவனோட லாபம் விவோ V70 விற்றா அந்த ஃபோனில் 6,000 லாபம் கிடைக்கும். ஆன்லைன் ப்ரைஸ் தான் எல்லா கடையிலையும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆன்லைன்லாம் அவன் கம்பேர் பண்ணக்கூடாது. அவனால் குறைச்சி தர முடியும், ஆனால் குறைச்சி தர மாட்டான். அந்த இடத்துல டெம்பர் கிளாஸ்க்கு 400 பிடுங்குவான். ஆனால் டெம்பர் கிளாஸ் ஃப்ளாட் டிஸ்பிளே எல்லா மாடலுக்குமே 100 தான். இது தெரியுமா உனக்கு? ஃபஸ்ட்டு அவனா ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ ஏமாந்து ஒட்டிட்டு வந்துடுவேன். தெரியுமா? இப்போ V70 விற்றா 5,000 லாபம். அவன் 1,000 குறைச்சி விற்றாலும் அவனுக்கு லாபம் தான். ஒரு ஃபோனை நீ ரெடி காஸ்ட்டில் எடுக்கிறீன்னா நீ சொல்கிறத அவன் கேட்கணும். அவன் சொல்கிறத நீ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ துண்டை போட்டு தான் கிளம்பணும் எங்காச்சும்.